நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சிலுவை தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிலுவை தியான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் 2 விதமான சோதனைகள் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்கப் போகிறோம். தியானித்திருப்பதற்கு முன்பாக ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் தபசு காலமாக கொடுத்து எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்களை சீர்படுத்தி கொள்ள உம்முடைய சிலுவை ஆண்டவரை குறித்து நாங்கள் தியானித்து, அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு என் தேவனீர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை தியானிப்பது எங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும். எங்கள் கண்கள், எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாக, செவிகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம், அதில் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிறத சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஒருவேளை பல பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர், துக்கத்தோடு நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். அந்த சோதனையானது எப்படின்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான். அதற்கு மேலாக, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிற தேவனும் அல்ல, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ மனுஷருக்கு நேரிடக்கூடிய சோதனையின் மூலமாக கர்த்தர் நம்மளை பரீட்சை பார்க்கிறார். எப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வை எழுதி அவங்க தேர்ச்சி பெற்றால் அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த வகுப்பிற்கு செல்வார்களோ, அதே போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையின் போதும் ஒவ்வொரு கட்டங்களை நம்மை தாண்டி தாண்டி முன்னேறி செல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது முதலாவது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. இன்னொரு சோதனை என்னென்னா, திராணிக்கு மேலாக, அளவுக்கு மேலாக ஒரு மனிதன் தாங்கக்கூடாத அளவிற்கு சோதனை வருகிறது என்றால் அது கர்த்தரால் வரக்கூடிய சோதனை அல்ல. அந்த சோதனை எப்படி வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், அதில் 14-15 வசனத்தை வாசித்து பார்த்தால், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு
சோதிக்கப்படுகிறான். இது கர்த்தரால் வரக்கூடிய சோதனை அல்ல, இது நமக்கு நாமே இச்சைகளினால வரக்கூடிய சோதனை. இந்த சோதனைக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம பலவித சோதனைகளால் நம்முடைய இச்சைகளினால நம்ம இழுப்புண்டுட்டு கர்த்தர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இச்சையின் மூலமாக வரக்கூடிய சோதனை எப்படிப்பட்டதாக இருக்குமா? அதுக்கு அடுத்து அந்த சிக்குண்டு போகிறோம். அடுத்து 15ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய இச்சைகளினால, சுய இச்சைகளினால வரக்கூடிய சோதனைகள் மரணத்தை கொண்டு போய் முடித்துவிடும். எப்படி? யாக்கோபு 4வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே என்றால், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நம்முடைய அவயவங்களில் போர் செய்யக்கூடிய இச்சைகள். நம்ம ஒருவர் நல்ல வீடு வாங்கியிருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், நாமும் அவரை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நாமே இழுத்து சென்று நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கடனில் தவித்து கொண்டு இருக்கிறோம், அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் சிக்குண்டு போய்விடுகிறோம். அது கடைசியில் தற்கொலைக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. அப்படி என்றால் இப்படிப்பட்ட இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகளினால் அது என்னவா? 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன செய்ய? நம்முடைய தேவைகளை குறித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, நானும் இதே போல நல்லபடியாக நல்ல முறையில் நான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக இருந்து கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், வேலை ஸ்தலங்களில் உயர் பதவிகளை நமக்கு கொடுப்பார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை முன்னேறலாம். அப்படி இல்லாமல் கடனை வாங்கி கொண்டு சென்றோம் என்றால் நம்ம கடைசியில் அது இச்சையானது பாவத்தை தான் பிறப்பிக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ கர்த்தர் கொடுக்கிற சோதனை எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கும்? எதிலிருந்து நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்? சோதனை எப்படிப்பட்ட சோதனை ஒரு மனிதனுக்கு வருகிறது, ஜனங்களுக்கு வருகிறது, அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வதற்கு அவர் போக்கை உண்டு பண்ணுகிறார். ஒரு சோதனை கொடுத்தனா நிச்சயமா அதை நம்ம அந்த பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கும் அந்த சோதனையை ஜெயிப்பதற்கும் அவர் வழிவாசல்களையும் திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படி என்றால் இங்கு நம்ம வாசிக்கின்றோம் அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன், எனக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் கர்த்தருடையதனால தான் வருகிறது என்று சொல்லி நம்மை நாமே எண்ணிக்கொண்டு எல்லா சோதனையும் கர்த்தரால் வரக்கூடிய சோதனை என்று சொல்லி நம்ம அப்படி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இது எல்லாம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா 11வது வசனத்தில் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த காரியங்கள் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக, அப்போ அவர்களுக்கு திருஷ்டாங்கமாக நடந்தது, அது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது, அதில் எத்தனை பேர் அழிந்து போனார்கள், அதில் எத்தனை பேர் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், மோசே கர்த்தரிடத்தில் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மலையில் ஏறி செல்கின்றான். 40 நாட்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, 1வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தினை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, எங்களை இதுவரை வழி நடத்தி வந்தது அவன்தான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தான், உண்மைதான். ஆனாலும் எங்களுக்கு முன்னாக செல்லக்கூடிய ஒரு தெய்வம் வேண்டும். அது கர்த்தர் இருக்கலாம், கர்த்தர் வழி நடத்தலாம். ஆனாலும் எங்கள் பார்வைக்கு முன்பாக செல்லக்கூடிய ஒரு தெய்வம் வேண்டும், நாங்கள் கண்ணால நாங்கள் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதற்கு என்ன செய்றாங்க, விழா எடுத்து ஆடி பாடி கொண்டாடுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. 6வது வசனம், மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த கன்றுக்குட்டியை செய்து தனக்கு முன் செல்லுகிற தெய்வத்தை உண்டு பண்ணி அதற்கு முன்பாக புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முன் செல்லும் தெய்வம் என்ன அப்படின்னா, நமக்கு இப்பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, இயேசு என்னோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லுகிறதுல பயங்கர குழப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, பின்ன எப்படி நான் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு தான் என்னை வழி நடத்தி கொண்டு செல்கிறார் என்பதனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் மாத்திரம் நடந்தாலே இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஒரு சில சோதனைகளை கர்த்தர் நம்முடைய விசுவாசத்திற்காக பரீட்சை வைக்கிறார், அதில் நம்ம தேர்ச்சி பெற வேண்டும். பக்தனாகி யோபுவை குறித்து நீங்கள் பார்த்தீர்களே என்றால், அவன் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில, நல்லா இருக்கையில கர்த்தருக்கு பயந்து நடந்தான், உத்தமனாய் இருந்தான், உண்மைதான். எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலையும் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எப்படிப்பட்ட இருதயம் அவனுக்குள்ளாக இருக்கிறது! கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரிடத்தில் நான் நன்மையும் பெற்றிருக்கிறேன். ஒருவேளை இந்த தீமை எனக்கு கொடுத்திருக்கிறார், எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் அவருக்கு நான் ஸ்தோத்திரம்தான் செலுத்துவேன் என்று சொல்லி இங்கு பக்தன் யோபு சொல்கிறான். அதே போல அவனுடைய சரீரத்தில் வியாதி வந்து மனைவி தூஷித்த பொழுதும் கூட, அதற்கு நண்பர்கள் வந்து ஏளனமாக பேசும் பொழுது கூட அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும்? ஒருவேளை எனக்கு கொஞ்ச நாள் இந்த தீமை அனுமதித்திருக்கலாம், அதை குறித்து நான் அவரிடத்தில் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் அந்த சோதனையை சகித்து கொண்டான். எல்லாம் இழந்து போன சூழலிலும் அவன் கர்த்தர் எனக்கு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் எனக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி
இருந்தது நிமித்தமாக இரண்டத்தனையாக ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறபடியானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் அவருடைய சமூகத்தில் வைங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இப்படிப்பட்ட சோதனையை சகிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு இருதயத்தை கொடுத்தார். அதே போல கர்த்தர் சோதித்தால் அதே போன்ற இருதயத்தையும் நமக்கு கொடுத்து இரண்டத்தனையான ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசைக்குள்ளாக நாம் சென்று விடாதபடி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் காத்துக்கொள்வாராக. இரண்டாவது வேத வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணி அவர்கள் கொஞ்சம் பேர் அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் முதல் வசனம், இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் பீலேயாம் தீர்க்கதரிசியானவன் அவன் வஞ்சகமாக செய்த செயலை நிமித்தமாக மோவாபிய ஸ்திரீகளை கொண்டு வந்து விட்டு அவர்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தர் ஒரு வாதையை அனுப்பி 9வது வசனத்தில் அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வேசித்தனம் செய்தது நிமித்தமாக அழிந்து போனார்கள். இந்த வேசித்தனம் என்பது மாமிச இச்சையாக இருக்கிறது. இந்த மாமிசத்திற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் களியாட்டுகளாக இருக்கலாம், சிற்றின்பங்களாக இருக்கலாம், அல்லது போதை வஸ்துகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு தன்னுடைய சரீரத்திற்கு தேவையான காரியங்களை செய்து கொள்வதன் நிமித்தமாக நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிலே நம்ம ஜெயிக்க வேண்டும். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். நல்ல பராக்கிரமசாலியாக கர்த்தர் அவனை வைத்திருந்தால், ஆனாலும் அவன் வேசியினிடத்தில் போய் தன்னுடைய பலத்தை குறித்து எல்லாவற்றையும் சொன்னது நிமித்தமாக அவன் பலவீனப்பட்டு போய் 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாக வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டு கடைசியில் அவன் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினாலும் அவன் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அழிந்து போனான். அந்த வேசித்தன பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை அழிந்து போயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். போர்த்திபாருடைய மனைவி வீட்டில் சிறையிருப்பில் வந்த இடத்துல அவனுக்கு பாவம் நெருங்கின போது அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இங்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லலாம், விபச்சார வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் நம்ம இந்த வேசித்தனத்திற்கு விலகி ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த சோதனை நின்றும், அதாவது மாமிச இச்சைக்குள்ளாக நம்ம விழுந்து போகக்கூடாது, அதிலிருந்து நம்ம மீண்டு வர வேண்டும். அப்படி என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி யோசேப்பை போல ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அந்த சோதனை நின்று ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அடுத்ததாக பார்க்கிறோம். 3வதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதில் 9வது வசனம் சொல்கிறது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கு கிறிஸ்துவை அடுத்ததாக பரீட்சை பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவர்கள் பரீட்சை பார்க்கிறார்களாம்? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதில் 5வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது.
எந்த அற்பமான உணவா? வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வானத்திலிருந்து வந்த மன்னா அவர்களுக்கு வெறுப்பா இருக்கிறதாம், அற்பமா இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கூறுவதை பார்க்க முடிகிறது. வானத்திலிருந்து வந்த மன்னா யார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து வந்த அப்பம், நான் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்பது வார்த்தையாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக, அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 11வது வசனம், வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அற்பமாக இயேசு கிறிஸ்துவை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், அவரை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆலயத்திற்கு போவதில், வேதம் வாசிப்பதில், எல்லாவற்றிலும் அசட்டை உள்ளவர்களாக இருக்கிறோம். இதில் அசட்டை செய்யக்கூடாது, அதை அற்பமாக எண்ணக்கூடாது. அவர்தான் தலைக்கல்லாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்ன காரியத்தில் அசட்டை அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருக்கபடி எச்சரிக்கையாய் இருங்கள். சிறியவர்களை, ஏழை எளியவர்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஏனென்றால் அவர் சிறியவர்களை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். பிரபுக்களோடு ராஜாக்களோடும் வைக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாம் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:5, யோபு 5:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். கர்த்தர் கொடுக்கிற சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. ஒருவேளை ஒரு தவறு செய்திருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது ஏற்றுக்கொண்டான். பத்சேபாளிடத்திலிருந்து பாவம் செய்த பொழுது அவளுடைய மகன் வியாதியாய் கிடக்கும் பொழுது உபவாசத்தோடு ஜெபிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அவன் மரித்து போவான் என்று சொல்லி. அதை மரித்தவுடன் அவன் சந்தோஷமாக, அவன் வருத்தப்படவில்லை, துக்கப்படவில்லை, சோர்ந்து போய் இருக்கவில்லை. கர்த்தர் சொன்னதான், எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, என் மகனை இழந்து விட்டேன் என்று சொல்லி மீண்டுமாக குளித்து ஸ்நானம் பண்ணி அவன் பச்சைபலத்தில் பிரவேசித்தான். அவன் நல்லதொரு சாலமோனை பெற்றுக்கொண்டான். எனவே நாம் சோர்ந்து போய் இராதபடிக்கு, நாம் பாவத்தில் விழுந்து விட்டாலும், அற்பமாய் எண்ணப்பட்டாலும், மீண்டுமாக கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாம் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதிலாகட்டும், அல்லது வேதத்தை வாசிப்பதிலாகட்டும், அல்லது ஜெபிக்கிறதிலாகட்டும், ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை ஒன்றிலும் நாம் குறைவு விடாதவர்களாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருப்பார். எனவே இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக கர்த்தரை பரீட்சை பார்க்கிறதுல, கர்த்தரை அற்பமாய் எண்ணுகிறதுல நாம் சோர்ந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. கடைசியாக நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில், அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? இந்த கெட்ட இடத்தில் கொண்டு வரும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கு வழி நடத்தி செல்கின்றார். அவரே கூட இருந்து பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் எங்கு பாளையம் இறங்க வேண்டும், எங்கு எப்படி செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவங்க சொல்றாங்க, கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வந்தது என்ன? ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சூழலை வந்துட்டேன், இயேசுவுக்குள்ளாக நான் வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு இருந்தேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக போய்கொண்டு இருக்கிறதே, நான் தவறான இடத்திற்கு வந்து விட்டேனோ, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது தவறான காரியத்தை நான் செய்து விட்டேனோ என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில்
எண்ணம் கொண்டிருக்கலாம். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது அவர்கள் செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள், நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் விருதாவாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். துன்மார்க்கரை குறித்து அங்கு போடப்பட்டு இருக்கிறது. 4ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் வாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சர்ப்பணியைப் போல அவளை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க இருதயம் விரும்புகிறதை காட்டிலும் அதிகமாகத்தான் நடக்கிறது. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர்களை பார்த்து நான் பொறாமையோடு கூட இருந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன், 13ஆம் வசனம் சொல்கிறது, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். எப்படி நம்ம சொல்லிக் கொண்டு இருந்தோம்னா அவருடைய சந்ததிக்கு துரோகியாகி விடுவோம். அந்த ஆவிக்குரிய அந்த உன்னத ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த துன்மார்க்கரை பார்த்து நம்ம பொறாமை கொண்டாமே. அவர்களை குறித்து என்ன சொல்கிறது, 19வது வசனம், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் துன்மார்க்கரை குறித்து நம்ம பார்க்க வேண்டாம். நாம் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக சிலுவை சுமந்து அதில் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தின அந்த இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் வழி நடப்போம் என்றால் எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்ம ஜெயம் பெற முடியும். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா சோதனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா விக்கிரக ஆராதனைக்குள்ளாக விழுந்து போனார்கள் ஆண்டவரே. அதே போல நாங்களும் பொருளாசையான ஆண்டவரே விக்கிரக ஆராதனைக்குள்ளாக விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த சோதனை நின்று நாங்கள் தப்பிக்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுப்பீராக. தகப்பனே, அதே போல ஆண்டவரே வேசித்தனம் செய்து அவர்கள் தங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் அப்பா. அதே போல நாங்களும் ஆண்டவரே மணவாளனாகிய உம்மையோடு கூட மணவாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் அந்த பாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு இந்த உலக வேசித்தனத்திலிருந்து எங்களை சோதனை நின்று தப்பித்துக் கொள்வதற்கு என் தேவன் எங்களுடைய இருதயத்தை நீர் பலப்படுத்தும்படியாக பக்குவப்படுத்தும்படியாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா உம்மை பரீட்சை பார்க்கக்கூடாது, உம்மை அற்பமாய் நினைக்கக்கூடாது ஆண்டவரே. கிதியோன் சொன்னது போல கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்கள் பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கே என்று சொன்னது போல நாங்களும் அதே போல் சொல்லாதபடிக்கு இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்வதற்கு போக்கை உண்டு பண்ணுவார். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான பலனை ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கொடுப்பீராக. அதே போல ஆண்டவரே கெட்ட இடத்துல நாங்கள் வந்துவிட்டோமோ, தவறான இடத்துல நாங்கள் வந்துவிட்டோமோ என்று சொல்லி ஒவ்வொரு முறுமுறுப்பும் இல்லாதபடிக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் என் தேவன் பக்குவப்படுத்துவீராக. வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் எனக்கு இந்த சோதனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த உலக சோதனை நின்று ஜெயித்து வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அப்படி நீர் செய்து ஆசீர்வதிக்க போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம்.
அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.